சாம்பாருக்கு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்தாச்சு. அடுத்து பாருங்கள், கொஞ்சமாக கடுகு, எண்ணெய் சூடானோன்னா கடுகு, தேவையான அளவு தக்காளி சேர்த்துக்கிறேன். அதோட உப்பு சேர்த்துப்பேன். கொஞ்சமாக மஞ்சள் வச்சுருக்கேன். இந்த வெள்ளை பரங்கிக்காக சாம்பார் காயை சேர்த்துக்கிறேன். அடுத்து அதுக்கு தேவையான அளவு சாம்பார் பொடியை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக புளி கரைசலை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு நம்ம இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்க போகிறோம். நல்லா காய் வெந்துருச்சு. இப்போ நம்ம வேக வச்ச அந்த பருப்பை இதில் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம், அதோடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கருவேப்பிலை, கட் பண்ண மல்லி இலை, பெருஞ்சீரகம்னு சொல்லக்கூடிய சோம்பு, அப்புறம் பார்த்திங்கன்னா இதே ரொம்ப ரொம்ப முக்கியம் பாருங்கள், ஜீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அதோட சாம்பாருக்கே மணத்தை கொடுக்கக்கூடிய கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறோம். பவுட்ரு பண்ண கடைசியாக கொஞ்சம் மல்லி இலை போட்டுக்கலாம். சாம்பார் சூப்பர் ரெடி ஆயிடுச்சு. எங்கள் வீட்டில் சாம்பார் சூப்பராக இருக்குது. அருமையான சாம்பார் ரெடி.